எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் வந்து கேட்டிருந்தோம், கோல்டை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணலாமான்ட்டு. நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. கோல்டு வந்து இந்த ஒரு வருஷம் மட்டும் 42% வந்து ரைஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் மட்டும் 120% மேலே ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே கொடுக்கல லாஸ்ட்டு 3 இயர்ஸு. ஸோ இந்த இடத்துல கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏன் வந்து கோல்டு வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு? பிகாஸ் அப்நார்மலாக கோல்டும் சில்வரும் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா? லாஸ்ட்டு 50 இயர்ஸ் வந்து கோல்டுடைய ஹிஸ்ட்ரி வந்து என்ன? எதனால் உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒரு சேஞ்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது? இதுக்கு பின்னாடி வந்து என்ன வேர்ல்டு ஸ்கினாரியோ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் வி see. கோல்டுங்கிறது ஆபரண தங்கத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. கோல்டுங்கிறது உலக பொருளாதாரத்தினுடைய ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு அங்கம். உலக பொருளாதாரத்தில் ஒரு சேஃப் ஹெவன் சொல்லுவோம். எப்போல்லாம் இதில் வந்து ப்ராப்ளம் வருதோ, ஒரு பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் போதும் கோல்டு ப்ரைஸ் ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுது அப்படின்னா கோல்டுக்கு மாறுவாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கும் போதும் சரி, யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் போதும் கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறும். ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு வார் நடக்குது, அப்பயும் கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறும். ஏன்னா வார் நடந்ததுனாலே எக்கனாமிக் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ வார் நடந்தது அப்படின்னாலே எக்கனாமிக்கல் வந்து ஃபால் ஆகும். அப்பயும் கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்து முக்கியமாக டாலர். இப்போ கோல்டு வந்து ஒரு யூனிவர்சல் கரன்சி. அந்த காலத்துலேருந்தே கோல்டுங்கிறது ஒரு யூனிவர்சல் கரன்சி. இப்போது யூனிவர்சல் கரன்சி, இப்போ நீங்கள் எந்த பொருளை வந்து ஃபாரின்லேருந்து வாங்கினாலும் டாலர் கொடுத்து தான் வாங்குவீங்க. இப்போ கோல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து இப்போதைக்கு டாலர் தான். இப்போ டாலருடைய ஸ்ட்ரென்த்து, டாலர் பேக் போனாக இருக்கக்கூடியது யூஎஸ் எக்கனாமி. யூஎஸ் எக்கனாமி பாதிக்கப்படும் போதும் சரி, டாலருடைய ஸ்ட்ரென்த்து குறையும் போதும் சரி, கோல்டு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த 4 ரீசனில் ஏதாச்சும் ஒன்று நடந்தாலும் கோல்டுடைய ப்ரைஸ் வந்து இம்பேக்ட் ஆகும். இதில் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது, இப்போதைக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது டாலர் இண்டெக்ஸு, யூஎஸ் எக்கனாமி தான். இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உலகம் ஃபுல்லாக வர்த்தகம் டாலரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த் வந்து அதனுடைய எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது யூஎஸ் எக்கனாமி லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே அவங்க ஏர்ன் பண்ணுறதை விட அதிகமாக கடன் வந்து வாங்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பர்சன் வந்து ஒரு 50,000 ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி ஏர்னிங் 50,000 அவருக்கு சேலரி. ஆனால் அவர் இஎம்ஐ பே பண்ணுறதே 60,000 70,000 பே பண்ணுறாரு அப்படின்னா அவர் எப்படி பே பண்ண முடியும்? ஸோ ஒன்று வெளியிலேருந்து கடன் வாங்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் யூஎஸ் எக்கனாமி வந்து லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸாகவே அவங்க ஏர்ன் பண்ணுறதை விட அதிகமாக கடன் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 36 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து யூஎஸ் எக்கனாமியோடைய டெப்ட் வந்து இருக்குது. இது மோர் தென் 100% வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. 2019 இந்த டெப்ட் விகிதம் வந்து இன்னுமே அதிகமாகிறதுனால யூஎஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரிலையும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் டாலரில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கோல்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்ட்ரிகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டே வந்து கோல்டை பை பண்ணும்போது கணக்கில் வந்து கோல்டை வந்து பை பண்ணுறாங்க. 1995க்கு அப்புறம் இப்போ தான் உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரியுமே யூஎஸ் டாலர் ரிசர்வை விட அதிகமாக கோல்டை வந்து தக்க வச்சுக்கிறாங்க. நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். எல்லா கண்ட்ரியுமே கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால தான் இந்த கோல்டுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பொதுவாக பங்குச்சந்தையாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், உச்சத்தில் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திடீர்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே குறைய ஆரம்பிச்சிடும். கோல்டெல்லாம் பொறுத்தளவுக்கு 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் வந்து திரும்பியும் அதே ப்ரைஸுக்கு கூட வராமல் இருந்திருக்கு. நம்ம சார்ட்டில் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக கோல்டு எந்தெந்த ஃபேஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு முறை நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக கோல்டுடைய ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கோல்டை லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் சார்ட்டில் வந்து பார்க்கும்போது, சப்போஸ் தெரியாதனமா அந்த பீக்கில் வாங்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கூட கோல்டு வந்து திரும்பவும் அந்த நிலைமைக்கு வந்து வர்றதுக்கு டைம் எடுத்துக்குது. 1973 கோல்டுடைய ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து லோ வந்து $64 இருந்தது.
ஒரு 3 வருஷத்துல $195 மாறி இருக்குது. வெறும் $65 கோல்டு வந்து ஒரு அவுன்ஸு. ஸோ அதுல இருந்து 1900 ஏன்னா அப்பதான் வந்து பிரிட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட், அதாவது அதுக்கு முன்னாடி கோல்டு வந்து எவ்வளோ கோல்டு வச்சிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா தான் பிரிண்ட் அடிக்கணும், மணியை வந்து பிரிண்ட் அடிக்கணும். ஓகே, ஸோ 1973 இருந்து தான் இந்த ஒரு கோட்பாட்டை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. கோல்டுக்கு ஈக்குவலா கிடையாது, அந்த கண்ட்ரினுடைய நம்பகத்தன்மை, வேர்ல்டுல எவ்வளோ ட்ரேட் பண்றாங்க, எவ்வளோ ஜிடிபி வச்சிருக்காங்க, எவ்வளோ வந்து கடன் வச்சிருக்காங்க, ஸோ இதை பொறுத்து அந்தந்த நாட்டு நிர்வாகம் வந்து பிரிண்ட் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. நாட் ஓன்லி ஈக்குவல் டு, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோல்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் டாலரை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. பிரிட்டன் அக்ரிமெண்ட் வந்து எண்ட் ஆனது, அதுலேருந்து கோல்டு வந்து ரைஸ் ஆச்சு. ஏன்னா அப்போ வந்து யூஎஸ் டாலர் மேலே இருந்த அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் குறைஞ்சிது. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து திருப்பி பை பண்ணாங்க, கோல்டை வந்து பை பண்ணாங்க. அப்போ கோல்டு வந்து ரைஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்து 1976 ஒரு மார்க்கெட் கிராஷ் மாதிரி, ஏன்னா அந்த இடத்துல வந்து ஈரான் புரட்சி, இன்ஃப்ளேஷன், யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் வந்து ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் இருந்தது. அந்த இடத்துல பொருளாதார மந்த நிலை வந்து இருந்ததுனால கோல்டு வந்து சடனாக ஸ்பைக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $860 வரைக்கும் போச்சு. லோ வந்து பீக்கில் லோ வந்து வெறும் $100 $860 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 மடங்கு வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. அங்கே அந்த பீக்கில் சப்போஸ் தெரியாதனமா இந்த இடத்துல நம்ம வாங்கியிருந்தாங்க அப்படின்னா டாலரில் கிட்டத்தட்ட 20 வருஷம் வரைக்குமே அந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகல பாருங்க. திரும்பவும் கோல்டு வந்து ரைஸ் ஆக தொடர்ந்தது. அதுலேருந்து கரெக்ஷன் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு, 2001 வரைக்கும் அந்த கரெக்ஷன் வந்து தொடர்ந்துருக்கு. 1980 இருந்து 2000 வரைக்குமே அந்த கரெக்ஷன் வந்து டவுனில் தான் வந்திருக்கு கோல்டு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வரைக்கும். 2001 டாட்காம் கிராஷ்க்கு அப்புறம் தான் திருப்பியும் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து 2008 கிராஷ், அதுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து ரைஸ் ஆனது யூரோ ஜோன் கிரைசிஸ்லையும் திரும்பியும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அகைன் இப்போ 2019 இருந்து இப்போ வரைக்கும் கோல்டு வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இப்பயும் சென்ட்ரல் பேங்க்ஸ், உலகத்தில் உள்ள சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே கோல்டை பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல இருந்து இந்த சார்ட்ல இருந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, கோல்டை பொறுத்தளவுக்கு பீக்ல பை பண்றதை விட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் லோ, இல்லை ஒரு 5 வருஷம் லோல தான் பை பண்ணணுமே ஒழிச்சு பீக்ல பை பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து அதே மாதிரி எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து பீக்ல வந்து போடாதீங்க. சப்போஸ் வந்தீங்கன்னா ஒரு பார்ட் வேணால் பீக்ல வந்து பை பண்ணலாம். குறைய 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 ஒரு 20% 30% குறைய குறைய இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்பியும் அதே ப்ரைஸுக்கு வந்து வரதுக்கு சாத்தியம் உண்டு. ஓகே, ஸோ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் கோல்டை பற்றி எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யூபிஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கோல்டு $3800 2025 எண்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஜேபி மோர்கன் ரிசர்ச் 2026 எண்டில் மிட்டுக்குள்ளே 3675, ஆல்மோஸ்ட் அது டார்கெட் வந்து 3600 வந்து ரீச் ஆகிருக்கு. அதே போல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து 2025-26க்குள்ளே 3060 3350 அதுவுமே ரீச் ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருச்சு. ஏஎன்இசட் அப்படிங்கிற நிறுவனம் 2026க்குள்ளே 2026 மிட்டுக்குள்ளே 800 4000க்குள்ளே வந்து 2025 லாஸ்ட்டுக்குள்ளே வந்து போகும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. அதே போல் கோல்ட்மேன் சர்ச் ஒரு ஃபேமஸான நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து 3700 4000 வரைக்கும் மிட் 2026க்குள்ளே 4000 வரைக்கும் ரீச் ஆகும், $4000 per ounce. இதில் வந்து நம்ம வந்து அவுன்ஸ் மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே போல் எல்பிஎம்ஏ சர்வே, இந்த நிறுவனம் வந்து 2025 கோல்டுடைய ப்ரைஸ் ஆனது 2735, அது ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நிறுவனமும் இந்த இயர் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இதன்படி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா நிறுவனமே 3800 4000, இது வந்து ஓவராலாக எல்லா நிறுவனங்களும் கணிச்சிருக்குது.
2026 மிட் வரைக்கும் இந்த ரேலி வந்து தொடரும் அப்படின்றத கணிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து 2026 மிட் வரைக்கும். டார்கெட் வந்து 4000 டார்கெட் வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் $5000 per ounce. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது மினிமம் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், எவ்வளோ டைம்குள்ளே ரைஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். டாலரில் கால்குலேட் பண்ணுறது வந்து ஒரு அவுன்ஸில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதை வந்து 1 கிராமுக்கு எவ்வளோ வந்து ஃப்யூச்சரில் வந்து வரும். அதே போல் 22 கேரட் கோல்டு, ஏன்னா பெரும்பாலும் ஆபரண தங்கம் வந்து 22 கேரட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆபரண தங்கம் என்ன ப்ரைஸில் வந்து வரும் அப்படியும் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். சரி, பெரும்பாலான இன்ஸ்டியூஷன் வந்து கணிச்சிருக்குது 2026 மிட்டுக்குள்ளே $4000 per ounce. அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கம், ஒரு அவுன்ஸுங்கிறது 31.10 கிராம். ஓகே, அப்போது ஒரு டாலருங்கிறது US டாலருங்கிறது 88 ரூபா. ஓகே, ஸோ $4000 வரும்போது 4000 × 88 போட்டிங்கன்னா ஒரு அவுன்ஸ் தங்கம் 3,52,000 ரூபாய் வரும். இதை நம்ம 1 கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடு பை 31.1035 வரும். இப்போ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா டோட்டலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது? 24 கேரட் தங்கம் 1 கிராம் வந்து 11,500 ரூபாய் வரும் அப்ராக்சிமேட்டாக. இதே 22 கேரட் தங்கம் 1 கிராம் வந்து 11,314 ரூபா வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. US டாலரில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $4000 வந்துச்சுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய ரூபாயினுடைய மதிப்புப்படி 11,300 ரூபாயிலேருந்து 350 ரூபா அப்ராக்சிமேட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2026 மிட்டுக்குள்ளே. இது வந்து பெரும்பாலான இன்ஸ்டியூஷன் கணிச்சிருக்குது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. கோல்டை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து அடுத்த வாரமும் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.